அவங்க கிடைக்கும். இப்போ ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்ட் ரூல்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இன் இந்தியா. இஃப் யூ லிவ் இன் இந்தியா, ரெண்ட் ஹவுஸ்ல என்ன வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி அக்ரிமெண்ட் இருக்கணும். என்ன ரெண்டல் அக்ரிமெண்ட், சரிங்களா? அதே மாதிரி லேண்ட்லார்ட்ஸ் குட் ஆஸ்க், அதாவது ஓனர் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இல்ல அந்த இடத்துக்கு ஓனரோ அந்த கடைக்கு ஓனரோ 5 மாசம் இல்ல 10 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் 2 மாசம் தான் அட்வான்ஸா வாங்கணும், தெளிவா இருந்துக்கோங்க. அதே மாதிரி அப் டு 6 மாசம் தான் மேக்சிமம் அப்படின்னு இருக்காங்க. என்ன எதுக்கு வீட்டுக்கு 2 மாசம், கடைங்க அந்த மாதிரி கமர்ஷியல் வாடகை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கமர்ஷியலா கடைங்க கமர்ஷியல் அது வீடு இல்லாம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 6 மாசம் வரைக்கும் வாங்கலாம். அதாவது ரெண்ட்டை வந்து மாசம் மாசம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதுல பிரெஸ்கிரிப்ஷன் டைம் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். என்ன அதே மாதிரி வந்து காலி பண்றதுக்கும் கரெக்டா 2 பேருமே நோட்டீஸ் கொடுக்கணும். இமீடியட்டா இன்னைக்கு காலி பண்ணிக்கிறேன் 2 பேருமே சொல்ல முடியாது, காலி பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது, காலி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா இதுக்கு தனியா ஒரு இருக்கு, கன்சியூமர் கோர்ட் மாதிரி ட்ரிபுனல் இருக்கு. என்ன அந்த ட்ரிபுனல்ல போலாம். அதே மாதிரி இந்த வாடகையில இருக்கவங்க ரெண்ட் கொடுக்கலன்னா 3 மாசத்துக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட வாடகை வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. என்ன அதே மாதிரி டிடிஎஸ் ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வரி ரெண்டுக்கு இருந்துச்சு, எப்படி 2.5 லட்சம் இருக்கு, 2,40,000 இருக்கும். இப்ப 6 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெண்ட் இன்க்ரீஸ் பண்றது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி என்ன அக்ரிமெண்ட் பிரகாரமோ அது மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் இப்ப கம்பல்சரி பண்ணியிருக்காங்க, பாத்துக்கோங்க. வீட்டு ஓனருக்கும் சேஃப்டி, வீட்டு வாடகைக்கு இருக்கவங்களும் சேஃப்டி. அதனால புரிஞ்சு பண்ணுங்க, 2 பேருக்கு சேஃப்டி. அதே ஒரு 10 மாசம் கேட்கறதுலாம் இல்ல, அக்ரிமெண்ட் போடுங்க. போடலன்னு சொன்னாங்களா பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன 10 மாசம் அட்வான்ஸ் கேட்கறாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலன்னா போட்டு தர முடியாது. அப்ப போட்டு தந்தா என்ன 2 மாசம் அட்வான்ஸா வாங்க முடியும், போடாம இருந்தா 10 மாசம் அட்வான்ஸ் வாங்க முடியும்னு சொன்னாங்கன்னா பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாம 2 பேருக்கு சேஃப்டி இல்ல, 2 பேருக்கு வாடகைக்கு இருக்கவங்களும் சரி, வாடகைக்கு விடுறவங்களும் சரி ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு பண்ணுங்க, சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.